அனைவருக்கும் வணக்கம். நான் அஷ்டோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. ஒரு ஜாதகர் கூட்டு தொழில் செய்யலாமா, செய்யக்கூடாதா? 2 பாயிண்ட். முதல்ல, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் லக்கணத்திலிருந்து நேர் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் தான் கூட்டாளி, நண்பர், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அடிப்படையான இடம் என்பது பற்றி நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 7ஆம் இடத்தில், உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சுபக்கிரகமோ, ஒரு சுபக்கிரகம் ஆட்சி பெற்றோ, அந்த சுபக்கிரகம் நல்நிலை பெற்று, அதாவது அந்த சுபக்கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறி தனலாபம் ஏறி நல்நிலை பெற்று இருந்தால் முதலில் உங்களுக்கு நல்ல நண்பர் அமைந்து விடுவார், நல்ல கூட்டாளி அமைந்து விடுவார், நல்ல மனைவி அமைப்பை கூட நீங்கள் பெற்றுவிடலாம். அதன் பிறகு அந்த நண்பருக்கு தொழில் செய்கிற யோகம் இருக்குதா அப்படின்னு, கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகம் உங்கள் நண்பருக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 7ஆம் இடத்திலிருந்து நேர் 10ஆம் இடமான உங்கள் லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அந்த 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம், ஒரு சுபக்கிரகமும் ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது பாவ கிரகம் கூட ஆட்சி பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணம் தனலாபம் ஏறி நல்நிலை பெற்றிருக்க வேண்டும், முதல் பாயிண்ட். 2வது, அந்த 4ஆம் இடத்தை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டா அந்த ஜாதகர் கூட்டாளியோடு கூட்டு தொழில் செய்யலாம். அந்த தொழிலில் லாபம், வெற்றி, சகல ஐஸ்வர்யம், யோகம், இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே கிடைச்சிடும். முதல்ல அப்படி ஜாதக அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்காங்க. அப்படி இருந்துட்டா அவங்களுக்கு வெற்றி தான். 2வது, கூட்டு தொழிலே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னா, உங்கள் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் ஒரு நீச்ச கிரகம், ஒரு பகை கிரகம், பாவக்கிரகம், அவர்கள் நின்ற நட்சத்திராதிபதியும் பகை நீசம் பெற்று இருந்து விட்டால் முதல்ல கூட்டாளி அமையாது, கூட்டு நண்பரும் அமையாது, நல்ல மனைவி அமைப்பு ஏற்படாது. இப்படி இருக்கையில் அந்த ஜாதகர் கூட்டு தொழில் செய்யலாமான்னா, அதுக்கு நேர் 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அந்த 4ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகமோ, ஒரு நீச்ச கிரகமோ, ஒரு பகை கிரகமோ, சூரியனோடு அஸ்தங்கமான கிரகமோ இருந்து அவர்கள் நின்ற நட்சத்திராதிபதி பகை நீசம் பெற்றுவிட்டு அந்த 4ஆம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகர் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. செஞ்சா நஷ்ட, இழப்பீடு, பல கஷ்டம், தொல்லை, துன்பம் வரும். அப்போ அங்க நண்பரும் சரியில்லை, இங்க கூட்டு தொழிலான நண்பர்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடமும் சரியில்லை, கூட்டு தொழில் செய்யக்கூடிய 4ஆம் இடமும் கிரக அமைப்பு சரியில்லை. அவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடாது. மாத சம்பளம், வார சம்பளம், தினசரி வேலை, அல்லது ஏதோ ஃபேக்ட்ரி, ஒரு கம்பெனி, அவங்க அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும். இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். இதுதான் அதனுடைய கூட்டு தொழில் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உண்மையான நிலவரம் இதுதான். இதையெல்லாம் பார்க்காம நீங்கள் எடுப்பில் போய் அமௌண்ட்டை போட்டுட்டு முதலீடு செஞ்சுட்டு பிஸ்னஸ் செஞ்சுட்டு கடைசியில் தோல்வி, எதை தொட்டாலும் தொடங்கலை, எதை செஞ்சாலும் நஷ்டத்தில் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் முதல்ல உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் அணுகி அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள். அவர் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அடுத்து இப்போ நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க நேரில் வாங்க. தொலைவில் இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் வெகு தொலைவில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்க. என்னுடைய நம்பரு நான் சொல்கிறேன், அதுக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் பார்த்து பதில் சொல்கிறேன், செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. அதை புரிஞ்சுக்கணும். எதையும் பார்க்காம முதலீடு செஞ்சு நீங்கள் நஷ்டப்படக்கூடாது.
அதுக்கு மேலே என்ன விஷயம்னு கேட்டால், உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வீட்டில் 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா, அந்த ஜாதகத்தில் யாருக்கு தொழில் செய்கிற கூட்டு தொழில் செஞ்சால் யோகம் கொடுக்கும் அப்படின்னு அந்த ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா, அந்த ஜாதகர் மூலியமா நீங்கள் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்யலாம். உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னா உங்கள் கூட்டு தொழில் செய்யாதீங்க. நல்லா இருந்தால் தொழில் செய்யுங்க. அடுத்தது, இது போன்ற தவறுகளை இனி பெரும்பாலும் செய்யாதீங்க. அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கடைசியில் வந்து வட்டி கட்ட முடியல, முதல் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால் அந்த கூட்டு தொழிலை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். கூட்டு தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா, அந்த 2 சட்டத்தை மனசில் வச்சு நடந்துங்க. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தொலைவில் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைங்க. உங்கள் ஜாதக பலாபலன்களை குறிப்பிட்ட நேரத்தில், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நேரில் வரணுங்கிறது அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.